சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் ஆதவனின் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் அதிதி பக்கத்தில் இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினமும் கலை சம்பந்தமாக பல்வேறு விடயங்களை எம்மோடு பகிர்ந்து கொள்வதற்கு கலையகத்தில் இணைந்திருக்கின்றார். பேராதனை பல்கலைக்கழகத்தின் சிறப்பு முதுமானி பட்டம் வென்றவர். அதோடு மட்டுமல்லாமல் உளவள துணையாளர் கவிஞர் மு. ராம்கி அவர்கள். வணக்கம். வணக்கம். எங்களுடைய அழைப்பை ஏற்று கலையகத்திற்கு வருகை தந்தமைக்கு மிகவும் மகிழ்ச்சி. முதலில் உங்களை பற்றி ஒரு அறிமுகம். எனது பெயர் மு. ராம்கி. முரா என்றும் அழைப்பார்கள் இலக்கிய வட்டத்தினர். அந்த அடிப்படையில் நான் பிறந்த இடம் எல்மா கிரேமன் என்கின்ற நுவர்லியா மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு தோட்ட பிரதேசம். படித்தது அதாவது ஆரம்ப கல்வி அந்த பாடசாலையிலும், பிறகு இடைநிலை கல்வியை தொட்டுலாகலை தமிழ் வித்தியாலயம் அதாவது பதுளை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாடசாலையிலும், அடுத்ததாக உயர்தர கல்வியை ரிலாமுள்ள தமிழ் வித்தியாலயம் என்கின்ற பாடசாலையில் கற்றதோடு எனது இளமானி பட்டத்தை இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் நிறைவு செய்தேன். தொடர்ந்து எனது முதுமானி பட்டத்தை பேராதனிய பல்கலைக்கழகத்தில் நிறைவு செய்ததோடு தற்போது அந்த பல்கலைக்கழகத்தில் முது தத்துவமானி கற்றுக்கொண்டிருக்கின்றேன். அத்தோடு இணைந்த வகையில் NISD என்கின்ற நிறுவனத்தில் உளவளத்துணை என்கின்ற ஒரு டிப்ளோமாவை முடித்திருக்கின்றேன். அதனோடு தொடர்ந்த வகையில் இலக்கியத்திலும் எனது ஈடுபாடை காட்டி சிறகுகளின் சப்தம் என்கின்ற ஒரு நூலை 2017ஆம் ஆண்டு வெளியிட்டதோடு தற்பொழுது நிறைய பாடல்களை ஆல்பம் சாங் வெளியிட்டு கொண்டிருக்கின்றோம். அதே போல் அகவய பிரதி என்கின்ற ஒரு நூலும், மலையக கவிதைகளில் எதிர்ப்பு குரல் என்கின்ற ஒரு ஆய்வு நூலும் விரைவில் வெளிவர இருக்கிறது. அதாவது கலை சம்பந்தமாக, கலை இலக்கியம் சம்பந்தமாக இந்த சமூகத்தை மாற்ற முடியும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? கண்டிப்பாக. கலை இலக்கியம் என்பதுதான் முக்கியமானது. அதாவது கலையும் இலக்கியமும் போற்றாத சமூகம் வாழாது என்று சொல்வார்கள். எனவே ஒரு சமூகத்தை எடுத்துக்கொண்டால் அந்த சமூகம் நிலைத்திருப்பதற்கும் அந்த சமூகத்தின் வரலாற்றை அறிந்து கொள்வதற்கும் முக்கியமாக அவசியப்படுவது கலையும் இலக்கியமும் தான். உதாரணம் எடுத்துக்கொண்டால் நாட்டார் பாடலிலிருந்து நாம் ஆரம்பித்தால், இலக்கியம் என்பது ஆரம்ப காலம் உங்களுக்கு தெரியும், சங்க காலத்திலிருந்து ஆரம்பமாகின்றது. சங்ககாலம், சங்கமரிய காலம், பல்லவர் காலம், சோழர் காலம் என இப்போது இருக்கின்ற காலம் வரை நாம் தொடர்ச்சியாக வரலாற்றின் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே எமது மொழி வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த மொழியின் ஊடாக தான் கலை இலக்கியம் என்பது வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு சமூகத்தின் வளர்ச்சி அல்லது பரிமாற்றம் என்பது அந்த இலக்கியத்திலும் கலையிலும் தான் இருக்கின்றது. உதாரணமாக எடுத்துக்கொண்டால் இப்போ இந்த நான் எடுத்த பாடல் இருக்கின்றது, அதாவது ஒரு விரல் புரட்சி என்கின்ற பாடல். எனவே அந்த பாடலிலும் இந்த சமூகம், மலையக சமூகத்தை பற்றி, அந்த மலையக சமூகத்தில் அரசியல் மாற்றம் வர வேண்டும் என்கின்ற ஒரு நிலையை தான் கூறுகின்றது. எனவே இப்போது இந்த 2024ஆம் ஆண்டு நான் கூறுகின்றேன், அது ஒரு கலையாக பரிணமிக்கின்றது. இன்னும் ஒரு 10 வருடங்களிலோ 20 வருடங்களிலோ அல்லது ஒரு 30 வருடங்களிலோ அதை திரும்ப பார்க்கும்போது அது வரலாறாக அமையும். இப்போ உதாரணம் எடுத்துக்கொண்டால், அதாவது 200 வருடங்களுக்கு முன்பு தென்னிந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட மக்களாக பெருந்தோட்ட மக்கள் காணப்படுகின்றார்கள். அந்த அடிப்படையிலே அவர்கள் எப்படி கொண்டு வரப்பட்டார்கள், இங்கே எப்படி வைக்கப்பட்டார்கள், தற்பொழுது அவர்களது அரசியல் நிலை, பொருளாதார நிலை, சமூக நிலை போன்றவை எப்படி இருக்கின்றது என்பதை வெளிக்கொணர்வது இந்த கலை தான். உதாரணம் எடுத்துக்கொண்டால் ஒரு பாடல் ஒன்று, நாட்டார் பாடல் ஒன்று இருக்கின்றது. அதாவது அங்கே இருந்து இங்கே நில உரிமை இல்லை, வீட்டுரிமை இல்லை, தெரியும் உங்களுக்கு, மலையக சமூகம் ஒரு அரசியல் அனாதையான ஒரு சமூகமாக தான் இருக்கின்றது. அப்போது வந்தபோது ஒரு நாட்டார் பாடல் ஒன்று இருக்குது. பாதையில் வீடு இருக்க, பழனி சம்பா சோறு இருக்க, எருமை தயிர் இருக்க, ஏண்டி வந்த கண்டி சீமை அப்படிங்கிற ஒரு பாடல் இருக்கின்றது. இன்னும் இந்த பாடல் என்னத்தை சொல்றதுன்னு கேட்டால், அங்கு அதாவது இவர்கள் இங்கு வர முன்பு அங்கே இருக்கும்போது அவர்கள் நில உரிமை உடையவர்களாக இருந்திருக்கின்றார்கள். பாதையில் வீடு இருக்கு, பழனி சம்பா சோறு. எனவே சாப்பாடும் என்னது, உணவும் ஒரு ஆரோக்கியமான சாப்பாடாக தான் இருந்திருக்கின்றது. பழனி சம்பா சோறு இருக்கு, எருமை தயிர் இருக்கு, ஏண்டி வந்த கண்டி சீமை, அதாவது இலங்கைக்கு நீ ஏன் வந்த அப்படிங்கிற அடிப்படையில் போய்கொண்டிருக்கு. தொடர்ச்சியாக அவர்கள் ஒரு புதிய ஒரு வாழ்வுக்காக தான் இங்கே வந்தார்கள். இருந்தும் கூட தான் நினைத்து வந்த ஒன்று இங்கே நடந்தது வேற ஒன்று. எனவே கோபத்தை வெளிப்படுத்துவதற்காக நாட்டார் பாடல் ஒன்று, கங்காணி கருத்த கோட்டு கங்காணி 4 ஆள் வரலைன்னா நக்கி போவான் கங்காணி என்கின்ற ஒரு நாட்டார் பாடல். எனவே இது எதிர்ப்பை உணர்த்துகின்றது. இவ்வாறு பாருங்கள், அந்த சாதாரண ஒரு பாடல், சாதாரண ஒரு கலை அம்சங்கள் ஒரு வரலாறை பிரதிபலிக்கக்கூடியதாக காணப்படுகிறது. அப்படியே தொடர்ச்சியாக அப்படியே வந்து கொண்டிருக்கும் போது CV வெள்ளுப்பிள்ளையாக இருக்கலாம், அல்லது இங்கே இருக்கக்கூடிய நிறைய மல்லிகை சிவகுமாராக இருக்கலாம், மூனா சிவலிங்கமாக இருக்கலாம். இந்த இலக்கியவாதிகள் தான் இந்த சமூகத்தை பிரதிபலிக்கிறார். மலையகம் என்கின்ற அந்த சொல் வருவதற்கு காரணம் இலக்கியம்தான். எனவே இலக்கியம் என்பது ஒரு சமூகத்தின் அச்சாணியாக சமூகத்தின் வரலாறை பிரதிபலிக்கக்கூடிய வகையிலும், அதே போல கடந்த கால பாடங்களை கற்றுக்கொண்டு எதிர்கால சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு திறனை வழங்குவது கலையும் இலக்கியமும் தான். இதுவரைக்கும் நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள் என்னன்னு கூற முடியுமா? சவால்கள் என்கின்ற போது
எதனோட தொடர்புடையதாக கேட்கிறீர்கள்? நீங்க கலை படைப்பாற்றல் நிறைய படைப்புகளை வந்து மேற்கொண்டு இருக்கிறீங்க. அதோட மட்டும் இல்லாமல் சமூகத்துக்கு நிறைய கருத்துக்களை வந்து சொல்றீங்க. அந்த விஷயம் வந்து நீங்க முன்வைக்கிற நேரம் பல்வேறு சம்பந்தமான நிறைய சவால்கள் இருந்திருக்கும் இல்லையா? பர்சனலி ப்ரொஃபஷனலி நிறைய சவால்கள் இருக்கும். அந்த சவால்களை பற்றி சவால்கள் என்று கூறுகின்ற போது இப்போ இந்தியாவை எடுத்துக்கொண்டால், தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் சினிமா துறை, அந்த சினிமா என்கின்ற அந்த ஊடகத்தில் பல்வேறுபட்ட விடயங்கள், அதாவது கூத்தா இருக்கலாம், ஏனைய கராத்தே போன்ற சண்டை பயிற்சி, எல்லா கலைகளும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு 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 ஊடகம் தான் சினிமா. எனவே அங்கு சினிமா என்பது பணம் பார்ப்பதற்காக, பொருளாதார ரீதியில் கோடிக்கணக்கில் சம்பாதிப்பதற்கான ஒரு ஊடகமாக தான் இருக்கின்றது. ஒரு பாடல் தயாரித்தாலோ ஒரு படம் தயாரித்தாலோ அது அவர்களுக்கு ஒரு வருமானமாக அமையக்கூடியது. எனவே அவர்கள் கலைப்படைப்பை வெளிக்கொணரும் போது அவர்களுக்கு வருமானம் கிடைக்கும். ஆனால் இங்கு அப்படி இல்லை. இங்கு வளர்ந்து வருகின்ற சூழலிலே ஒரு பாடலை எடுக்க வேண்டும் அல்லது ஒரு படத்தை எடுக்க வேண்டும் என்றால் நாம் தான் அதற்கான நிதியை பெற்றுக்கொள்ள வேண்டும், நாம் தான் அதற்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டும். தொடர்ச்சியாக இவ்வாறு இருக்கின்ற போது ஒரு சலிப்புத்தன்மை ஏற்படும். அதாவது அது அவ்வளவு கஷ்டப்பட்டு நாம் அந்த படைப்பை வெளிக்கொண்டாலும் கூட சமூகத்தில் அதற்கான அந்தஸ்து அல்லது அதற்கு அங்கீகாரம், ஊடக வெளிச்சம் கிடைக்கின்றதா என்றால் அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கின்றது. எனவே இதுதான் ஒரு பெரிய ஒரு சவாலாக இருக்கின்றது. நாம் கொண்டு வருகின்ற படைப்பை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நமக்கு இருந்தாலும் கூட அந்த நிதி பலம் கூடுதலாக சொல்கின்றேன், கூடுதலாக இளைஞர்கள் திறமையுள்ளவர்களாக தான் இருக்கின்றார்கள் இலங்கையை பொறுத்தவரை. ஆனால் அவர்களுக்கான களம் அமையாதது ரொம்ப சிக்கலான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. நீங்கள் எழுதி வெளியிட்ட தயாரிப்பை பற்றி எழுதி வெளியிட்ட பாடல், அதாவது இந்த சென்ற முறை 2023ஆம் ஆண்டு வலியோடு போராடி என்கின்ற ஒரு பாடலை வெளியிட்டோம். தற்பொழுது இந்த தேர்தல் காலப்பகுதியில் ஒரு விரல் புரட்சி என்கின்ற ஒரு பாடலை வெளியிட்டோம். எனவே இந்த இரண்டு பாடல்களும் ஒரு சமூகத்துக்கு ஏதோ ஒரு செய்தியை கூறக்கூடியதாக தான் இருந்தது. என்ன செய்தி என்கின்ற போது பாருங்கள், அந்த பாடலின் தலைப்பிலேயே உங்களுக்கு தெரியும், வலியோடு போராடி என்கின்ற போது. அப்போ வலியோடு, அதாவது இளைஞர்கள் இருக்கின்றார்கள், யுவதிகள் இருக்கின்றார்கள், தமது வாழ்க்கையை கொண்டு நடத்துகின்ற போது பொருளாதார ரீதியாக பல்வேறுபட்ட பிரச்சனைகள் ரீதியாக பல்வேறுபட்ட சவால்களை எதிர்கொள்கின்றார்கள். நிறைய பேர் அதனை கடந்து வருகின்றார்கள். ஆனால் நிறைய பேர் மனம் உளைச்சல் அடைந்து தற்கொலைக்கெல்லாம் முயற்சிக்கிறார்கள். இலங்கை எடுத்துக்கொண்டால் தற்கொலை வீதம் அதிகரித்த ஒரு சூழல் தான் காணப்படுகிறது. அந்த சூழல் தான் அந்த பாடலை எழுதியிருந்தேன். எனவே எமது வாழ்க்கை நாம் வெற்றி அடைவதற்காக வெற்றியை நாம் அண்மித்துக் கொண்டிருக்கவில்லை, நாம் இறப்பை அண்மித்துக் கொண்டிருக்கின்றோம். அதான் உண்மை. எனவே நாம் பிறக்கும் போது அது பல்வேறுபட்ட சவால்களை எதிர்கொண்டு தான் நாம் பிறக்கின்றோம். அதே ஒரு பெரிய ஒரு சவால். இந்த உலகத்திற்கு பிறப்படுத்துது என்பதே ஒரு பெரிய ஒரு சவால். எனவே அந்த உயிரை ஒரு அற்ப காரணத்துக்காக விட்டுவிடுவது என்பது ஒரு பொருத்தமில்லாத ஒரு விடயம். எனவே எந்த பிரச்சனை வந்தாலும் கூட தைரியமாக தன்னம்பிக்கையுடன் நாம் முயன்றால் வாழ்வில் சாதிக்க முடியும் என்கின்ற ஒரு மோட்டிவேஷன், ஒரு ஊக்கத்தை அந்த பாடல் வழங்கியிருந்தது. அது அந்த பாடலோட சம்பந்தப்பட்ட விடயம், வலியோடு போராடு நண்பா என்கிற பாடல். வலியோடு போராடு என்ற பாடலை மிகவும் சிறப்பாக பேசியிருந்தீங்க. அந்த பாடலை நம்ம மக்களுக்காக ஒரு முறை பார்த்துட்டு வரலாம். வலியோடு போராடு நண்பா, விழி நீரில் நீராடு நண்பா. வலியோடு போராடு நண்பா, விழி நீரில் நீராடு நண்பா. புலி நீயடா புதர் பாரடா, வருங்காலம் பதுங்கி பாயடா. புலி நீயடா புதர் பாரடா, வருங்காலம் பதுங்கி பாயடா. வலியோடு போராடு நண்பா, விழி நீரில் நீராடு நண்பா. வலியோடு போராடு நண்பா, விழி நீரில் நீராடு நண்பா. உளி நீயடா வலி தாங்கடா, உனை நீயை சிலை செய்யடா. உளி நீயடா வலி தாங்கடா, உனை நீயை சிலை செய்யடா.
வாழ்க்கையில் நடைப்பிணமாக வாழ்வதை மாற்றிடு இரவின் இருடல் விடிந்தது விலகிடு இதயத்தின் சுமைகளும் இறக்கினால் இறந்தது வழிபிடு வழிபிடு எழுந்தது வழிபிடு தலைமுறை உயர உன்கொடி ஏற்றி வழிபிடு தட்டி விடும் சொந்த புத்தி விடும் வந்த புலிவட்டி குடைச்சிடு ஒளிவட்டம் ஒளிந்திடும் வலியோடு போராடு நண்பா விழிநீரில் நீராடு நண்பா வலியோடு போராடு நண்பா விழிநீரில் நீராடு நண்பா புலி நீயடா புதர் பாரடா வருங்காலம் பதுங்கி பாயடா புலி நீயடா புதர் பாரடா வருங்காலம் பதுங்கி பாயடா வலியோடு போராடு நண்பா விழிநீரில் நீராடு நண்பா புலி நீயடா புதர் பாரடா வருங்காலம் பதுங்கி பாயடா. அடுத்ததாக இந்த பாடல் என்னதான் நாம் வளர்ச்சி அடைந்த சமூகமாக இருந்தாலும் கூட அரசியல் நிலையில் வளர்ச்சி அடையாவிட்டால் அந்த சமூகமுக்கு அங்கீகாரம் கிடைக்காது. எனவே தேர்தல் காலப்பகுதியில் முகம் காட்டக்கூடிய அரசியல் தலைவர்கள், அதே போல இவ்வளவு காலமாக எம்மை ஆண்ட அரசியல் தலைவர்கள் மக்களுக்கு இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்தார்கள் என்கின்ற ஒரு கேள்விக்குறி நிலவுகின்றது. எனவே பாரம்பரியமாக கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் கூடுதலாக என்ன செய்வதில்லை, ஒரு இளையவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதில்லை. அதே போல ஒரு இந்த காலத்துக்கு ஏற்றவாறான அரசியலையும் செய்வதில்லை. எனவே அது முகம் சொல்லிக்கக்கூடிய வகையில் தான் அவர்கள் அரசியல் நடத்துகிறார்கள். எனவே இதிலிருந்து ஒரு பெரிய ஒரு மாறுதல் ஏற்பட வேண்டும். இந்த தேர்தலானது ஒரு மாறுதலை ஏற்படுத்த வேண்டும். புதிய இளையவர்கள் களம் காண வேண்டும் என்ற அடிப்படையில், அதாவது இந்த முறை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், நிறைய சுயேட்சை குழுக்கள் இளையவர்கள் களம் கண்டார்கள், நிறைய கட்சிகள் இளையவர்கள். இப்போது பார்லமெண்டத்தை அலங்கரித்திருக்கின்ற நிலைமை முழுமையாக இளையவர்கள் படித்தவர்கள். எனவே படித்தவர்கள் கற்றவர்கள் அரசியலுக்குள் வராத பட்சத்தில் மற்றவர்கள் வருவார்கள். சொல்வார்கள் இடைவெளி என்பதே இல்லை, இடைவெளியை காற்றும் நிரப்பும் என்று சொல்வார்கள். எனவே அந்த இடைவெளிக்கு நாம் படித்து விட்டோம், அரசியலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் பார்க்கும்போது அது என்ன சொல்வது, அது ஒரு கூடாத செயல்தான். நாம் விலகி இருக்கும்போது, நாம் அரசியலிருந்து விலகி இருக்கும்போது நாம் யாரை வெறுக்கின்றோமோ அவர்களின் ஆட்சிக்கு கீழ் வர வேண்டிய சூழ்நிலை ஏற்படும், நிர்பந்தம் ஏற்படும். எனவே புதியவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும், புதிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், பல்வேறுபட்ட உரிமை சார்ந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டும், கிடைக்க வேண்டும் என்ற ஒரு விடயம்தான் அந்த பாடலில் அமைந்திருக்கிறது. உங்கள் படைப்பாற்றலின் மூலமாக, உங்களின் எழுத்து வடிவம் மூலமாக மக்களுக்குள் என்ன மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? மாற்றம் என்கின்ற போது சிந்தனையில் ஏற்படுகின்ற மாற்றம் தான். கல்வி என்றால் நடத்தையில் ஏற்படுகின்ற, சிந்தனையில் ஏற்படுகின்ற மாற்றம் தான். எனவே அந்த சிந்தனையில் மாற்றங்கள் ஏற்படும் போது, இப்போ நாம் ஒரு பொருளாதார ரீதியாக சமூக ரீதியாக வளர்ச்சி அடைவதற்கு சிந்தனை திறன் தான் ரொம்ப முக்கியமானது. எனவே நாம் அடிமையாக இருக்கின்றோம் என்பது முக்கியமல்ல, நாம் அடிமையாக இருக்கின்றோம் என்பது தெரியாமல் இருப்பதுதான் இங்கு ஒரு வேதனை. எனவே அந்த நிலையை மக்களுக்கு உணர்த்த வேண்டும். எனவே இந்த அடிமைத்தனத்திலிருந்து, அடிமைத்தலையிலிருந்து நாம் வெளிவர வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியை தான் நான் முன்வைக்கின்றேன். அது சிந்தனையில் பல்வேறுபட்ட மாறுதல்களை ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த முறை வெளியிட்ட அந்த பாடல் பல்லாயிரக்கணக்கானவர்கள் பார்த்திருக்கிறார்கள், பல்வேறுபட்ட கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். என்ற அடிப்படையில் கலை என்பது வெறுமனே ஒரு பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கு மட்டுமல்ல. அவர்கள் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய, தமிழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் பணம் பார்க்கிறார்கள், நாம் மனம் பார்க்கணும், நிறைய இதயங்களை வெல்கின்றோம் என்பதுதான் இருக்கிறது. உங்கள் எழுத்து வடிவம் மூலமாக, உங்கள் படைப்பாற்றல் மூலமாக சமூகத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் என்று நீங்கள் கூறியிருந்தீர்கள். அதே போல உங்கள் படைப்பாற்றல் ஒரு முன்னோக்கி செல்ல வேண்டும் என்றால் ஆணிவேராக இருப்பது உங்கள் குடும்பம் மட்டும்தான். உங்கள் குடும்பத்தினுடைய பங்களிப்புகளை பற்றி கூற முடியுமா? குடும்பத்தை பற்றி கூறுவதனால் அதனால் அந்த குடும்பம் தான் உண்மையிலேயே ஒரு அச்சாணியாக இருக்க வேண்டும். நிறைய பேர் தனது திறமை இருந்தாலும் கூட அந்த குடும்பத்தின் சப்போர்ட், அதாவது அவர்களோட ஊக்கம் இல்லாத பட்சத்தில் செயலிழந்து போகிறார்கள். என்னை பொறுத்தவரை எனது தாயும் சரி, தந்தையும் சரி, எனது மனைவியும் சரி, தங்கையும் சரி, என்னுடைய உறவினர்களும் நான் செய்கின்ற அனைத்திற்கும் அவர்கள் ஊக்குவிப்பதை வழங்குகிறார்கள். எனவே எனக்கு அது கிடைத்தது ஒரு பெரிய பேராக தான் நான் பார்க்கிறேன். அதே போல் நண்பர்களும் சரி, ஏனைய சமூகத்தில் இருக்கிறவர்கள் சரி, எம்மை ஒரு ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் தான் வைத்திருக்கிறார்கள். எனவே அதுதான் எனது அடுத்தடுத்து படைப்புகள் வருவதற்கு காரணமாக இருக்கின்றது. நீங்கள் முதலில் கூறியிருந்தீர்கள் பாராளுமன்றத்தை அலங்கரிப்பவர்களே இளைஞர்கள் தான் அப்படின்ட்டு. இளைஞர்கள் ஏன் இந்த அரசியலுக்குள் வர வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? இளைஞர்கள் அதான் சொல்றேன். இப்போ இதற்கு முன்பு உள்ள பாராளுமன்றத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு முதியவர் இல்லம் மாதிரி தான் இருந்தது. நீங்கள் பார்க்கலாம், ஒரு முதியவர் இல்லம் தான். எல்லாருமே 50 வயது கடந்தவர்களாக இருப்பார்கள். எனவே பாருங்க, இப்போ நம்ம ஒரு கவர்மெண்ட்ல ஒரு பென்ஷன் எத்தனை வயசுல கொடுக்குறாங்க? சாதாரண 50, 55, 59 வயதுல. ஏன் கொடுக்குறாங்க? ஏன்னா அவ்வளவுதான் அவங்களோட செயல்பாடு, சிந்தனை திறன்லாம் குறைந்துவிடும். ஆனால் இவர்கள் அப்போதுதான், அதாவது அப்போ அந்த சாதாரண தொழிலிலேயே அவர்களுக்கு அந்த சிந்தனை திறன் குறைந்தால், ஒரு அரசாங்கம் என்பது நாட்டை நிர்வகிக்கக்கூடியது, மக்களை நிர்வகிக்கக்கூடியது. அது நம்ம மக்களின் தலைவிதியே அதுதான். எனவே அப்படி இருக்கக்கூடிய நிலையிலே இவர்கள் இவ்வாறான வயது முதிர்ந்தவர்களை நாம் பார்லமெண்ட்டுக்கு அனுப்பும்போது என்னத்தை பேச போகிறார்கள்?
அது ஒரு சிக்கல் ஏற்படுகிறது. ஆனால் இளையவர்கள் என்கின்ற போது வெறுமனே இளையவர்கள் மற்றும் கற்றவர்கள் மட்டும் இங்கு போய் சரி வராது. சமூக பிரங்கை வேணும், சமூகத்தின் மீது அக்கறை வேண்டும். ஏன்னா கற்றவர்கள் தான் என்கின்ற அது பொய்யான ஒரு கருத்து. கற்றவர்கள் இருக்கின்றார்கள், ஆனால் மற்றவர்களை விட கற்றவர்களும் பல்வேறுபட்ட ஊழல்களை செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். எனவே தூய்மையானவர்கள் உள தூய்மையோடு இதய சுத்தியோடு பார்லமெண்டத்துக்கு செல்லும்போது தான் அது ஒரு வெற்றி அடைந்த, அதாவது சமூகத்தில் மாறுதல்களை ஏற்படுத்தக்கூடிய நிலைமை ஏற்படும். எனவே இளையவர் கண்டிப்பாக அரசியலில் பங்கு பெற்ற வேண்டும் என்பது எனது எண்ணம். என்னென்ன படைப்புகளை அடுத்து வர இளைஞர்களுக்கோ சமூகத்துக்கோ கொண்டு வர போகின்றீர்கள்? படைப்பு என்பது அதான் சொல்கின்றேன், சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமானால் அது படைப்பின் மூலமாக, கலையின் மூலமாக, இலக்கியின் மூலமாக தான் சாத்தியம் என்பதை நான் 100% நம்புகிறேன். அந்த வகையிலே அடுத்ததாக ஒரு பாடல் ஒன்றை இயற்றுகின்றது. அதுவும் சமூகம் சார்ந்த ஒரு பாடலாக தான் இருக்கும். அதே போல் ஒரு குறும்படத்தை இயற்ற வேண்டும், அதாவது குறும்படத்தை இயக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைமையில் நான் இப்பொழுது அதுக்கான வேலையை செய்து கொண்டிருக்கிறேன். அதே போல் இப்போ இங்கு கலையாக இருக்கின்ற போது இப்போ நான் சொல்லும் போது குறுந்திரைப்படங்களை பார்க்கின்றோம். அதே போல் இலக்கியத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது நான் கூடுதலாக வாசிப்பில் நாட்டம் கொண்டவன் என்கிற அடிப்படையில் இப்போ புத்தகங்கள் என்பது ரொம்ப முக்கியமானது. நமது வாழ்க்கையிலும் சரி, நம் பல்வேறுபட்ட விடயங்களை தெரிந்து கொள்வதற்கும் சரி, அல்லது நமது மன அழுத்தங்களை குறைப்பதற்கும் சரி, பல்வேறுபட்ட வகையில் அந்த புத்தகங்கள் வாசிப்பும் முக்கியத்துவம் உடையதாக காணப்படுகிறது. எனவே எமது கருத்துக்களை இந்த கலைப்படைப்பினூடாக கொண்டு வருவது அதே வேளை இலக்கியங்களினூடாக எழுத்தினூடாகவும் கொண்டு வரக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. அந்த வகையிலே நான் சிறகுகளின் சப்தம் என்கின்ற நூல் நான் எதிர்பார்க்கவில்லை அதற்கான விருது கிடைக்கும் என்று. ஆனால் சமூகத்தை சார்ந்து, அது கூடுதலாக சமூகத்தை சார்ந்து அந்த படைப்பு வந்தது. அது கூடுதலாக சமூகம் சார்ந்தது. நான் சொல்லியிருக்கின்றேன், அந்த மகாகவி உருத்திரமூர்த்தி ஈழத்து கவிஞராக காணப்படக்கூடியவர் அந்த கவிதை தொடர்பில் அவர் ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார். இன்னவைதான் கவி எழுத ஏற்ற பொருள் என்று பிறர் சொன்னவற்றை நீர் திருப்பி சொல்லாதீர். சோலை கடல் முகில் மேகம் என்பவற்றை மறவுங்கள், மீந்திருக்கும் இன்னல் உழைப்பு ஏழ்மை என்பவற்றை பாடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். எனவே அந்த வகையிலே நான் புதிய பாடுபொருள், அதாவது இந்த சமூகம் சார்ந்து தான் ஆரம்பத்தில் எழுதியிருந்தேன். அடுத்ததாக நான் யோசித்த போது நான் இலக்கியங்களை படைத்தேன். ஆனால் இலக்கியங்களை நான் யாரை பற்றி பேசுகின்றேன்? கூடுதலாக அந்த விளிம்பு நிலையில் இருக்கின்ற சமுதாயத்தை பற்றி தான் பேசுகின்றேன். அது அவர்களை போய் சென்றடைகின்றதா? இல்லை, கலை அதாவது ஒரு பாடல் சென்றடையும். நிறையா புத்தகத்தினூடாக அந்த கருத்துக்கள் சென்றடைவது என்பது குறைவு. எனவே அந்த நிலையிலிருந்து நான் என்ன செய்தேன் என்றால், கொஞ்சம் சிந்தனையை மாற்றிக்கொண்டு சமூகம் சார்ந்த விடயங்களை, சமூகத்துக்கு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமானால் அது இலக்கியங்கள் மட்டுமல்ல, நாம் நேரடியாக கள செயற்பாடிலும் ஈடுபட வேண்டும். அரசியலில் மாற்றம் ஏற்படும் போது நேரடியாக மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். எனவே ஆதலினால் நான் சமூகம் சார்ந்த விடயங்களை எழுத்திலிருந்து கொஞ்சம் குறைத்து விட்டேன். அதற்கு அடுத்ததாக பல்வேறுபட்ட இலக்கிய கொள்கைகள் இருக்கின்றது. இப்போ நீங்கள் கம்யூனிசம் சார்ந்து எழுதலாம், பெண்ணியம் சார்ந்து எழுதலாம், சரியா, நவீனத்துவம் சார்ந்து பின்னவீனத்துவம். இப்போ பின்னவீனத்துவ சமூகமாக நாம் இருக்கின்றோம். இப்போது போஸ்ட் மாடர்னிசம் என்று சொல்வார்கள். எனவே அந்த பின்னவீனத்துவத்தில் பல்வேறுபட்ட கொள்கைகள், கோட்பாடுகள் இருக்கின்றன. எனவே அதை சார்ந்து அதனால் பின்னவீனத்துவம் சொல்வது சமூகத்தை சார்ந்து மட்டும்தான் கவிதை படைக்க வேண்டும் என்பது இல்லை. அது பல்வேறுபட்ட வகையில் அமையக்கூடியதாக இருக்குது. எனவே அந்த ரீதியில் பின்னவீனத்துவ கொள்கையின் அடிப்படையில் நான் இப்பொழுது கவிதை எழுதி வருகின்றேன். அது ஆங்கிலத்திலும் நிறைய கவிதைகள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. எனவே அந்த மொழிபெயர்ப்பையும் இந்த கவிதையும் இணைத்து அகவய பிரதி என்கின்ற ஒரு நூலாக விரைவில் வெளிக்கொணர இருக்கின்றேன். அதே போல் நான் எனது முதலாவது பட்டத்தின் போது செய்திருந்தேன். அதாவது ஒரு தலைப்பின் கீழ் மலையக கவிதையில் அரசியல் எதிர்ப்பு குரல் என்கின்ற ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தையும் விரைவாக வெளியிடலாம் என்று நினைக்கிறேன். இனி வரும் கலைஞர்களுக்கு நீங்கள் கூறும் கருத்து? கலைஞர்கள் என்கின்ற போது அதிகமானவர்கள் இருக்கின்றார்கள் இந்த சமுதாயத்திலே, ஆனால் இலைமறைக்காயாக மறைந்திருக்கிறார்கள். எனவே தான் படைக்கின்ற படைப்பு இந்த சமூகத்தில் அங்கீகாரம் பெறுமா, கைத்தட்டல்கள் வாங்குமா என்கின்ற ஒரு சந்தேகத்தில் அவர்கள் அப்படியே பின்தங்கி விடுகிறார்கள். எனவே நிறைய பேர் சொல்லுவது நிதி பலம் தான் பிரச்சனை, நிதி தான் பிரச்சனையாக இருக்கின்றது என்று. ஆனால் நாம் ஒரு நோக்கத்தோடு நமது முயற்சியோடு நாம் முன்னகர்ந்து செல்கின்ற போது பல்வேறுபட்ட நபர்கள் நமக்கு உதவக்கூடும். எனவே இதை சார்ந்து இல்லாமல், சரியா, நிதி அல்லது ஏனைய விடயங்களை நாம் குறையாக நினைக்காமல் முன்னோக்கி செல்லும்போது எமக்கான வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. எனவே அதே போல இளையவர்களும் முயற்சியோடு பயணிக்க வேண்டும் என்பது எனது கருத்து. உங்கள் படைப்பாற்றுகளில் ஒன்றுதான் இந்த சிறகுகளின் சப்தம் என்பது. இந்த நூலை பற்றி உங்களின் கருத்து? சிறகுகளின் சப்தம் என்கின்ற போது நான் ஏற்கனவே நடந்த நேர்காணலிலும் சொல்லியிருந்தேன். அதாவது சிறகுகளின் சப்தம் அந்த தலைப்பிலேயே அது ஒரு குறியீடாக தான் இருக்கும். சிறகுகள் என்பதுதான் நம்ம பறந்து செல்வதற்கு, ஒரு பறவை பறந்து செல்வதற்கான ஒரு ஆயுதம். சிறகு இல்லாவிட்டால் அது நொடிந்துவிடும், பறக்க முடியாது. எனவே ஒரு அடிமைப்பட்டிருக்கின்ற ஒரு பறவை சிறகின் மூலமாக தான் பறக்க வேண்டும். எனவே அந்த சப்தம் ஏற்படும் போது தான் அது மேல் நோக்கி பறக்கின்ற ஒரு அறிகுறியாக இருக்கும். எனவே அந்த சிறகுகளின் சப்தம் என்கின்ற போது அந்த அடிமை நிலையிலிருந்து வெளிவர வேண்டும் என்கின்ற ஒரு குறியீடாக
அந்த ஒளி தான் அந்த 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 முன் முன் என்ன சொல்றது முன்னோக்கி நகர்தல் என்கிற அடிப்படையில். எனவே அந்த சிறகுகளின் சப்தம் என்கிற அந்த கவிதை எழுதியிருந்தேன். அந்த கவிதையில் வெறுமனே மலையக சமூகத்தை மட்டுமல்ல, அது ஈழத்தை பற்றி, ஈழ பிரச்சனைகளை பற்றி, அதே போல ஏனைய சமூகங்கள் இருக்கின்ற, அதாவது ஒரு படைப்பாளி என்பவன் ஒரு தனித்து நிற்க மாட்டான், தனது சமூகம் சார்ந்து மட்டும்தான் இருக்க மாட்டான். அது எங்க பிரச்சனை நடக்கின்றதோ அதை சுட்டி காட்டுவதுதான் உண்மையான இலக்கியவாதி. அவன் மொழி சார்ந்து அல்லது பிரதேசம் சார்ந்து இருக்க மாட்டான். எனவே அந்த கவிதை சிறகுகளின் சப்தம் என்பது விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய வித்யாவின் விருப்பம் என்கின்ற ஒரு கவிதையை கூட எழுதியிருந்தேன். அப்போ வித்யா, ஒரு புங்குடுதீவு மாணவி வித்யா என்கின்ற மாணவி எப்படி பாலியல் வன்முறைக்கு உட்பட்டு கொலை செய்யப்பட்டார் என்பது தெரியும். எனவே அந்த விடயம் உள்ளத்தை தாக்கும்போது, சமூகத்தில் நடக்கின்ற அநீதிகள் எமது மனதிற்குள் பல்வேறுபட்ட மாறுதல்களை அல்லது இதற்கு எதுவும் நம்மால் செய்ய முடியவில்லை என்கின்ற ஒரு ஏக்கம் தான் எழுத்தாக உருவாகின்றது. எனவே அது 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 அதே போல நம்ம காவிரி கலவரம் என்கின்ற ஒரு கலவரம் இந்தியாவிலே உங்களுக்கு தெரியும். அவ்வாறான பல்வேறுபட்ட அந்த காலப்பகுதியில் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுகின்றதோ அதை கூடுதலாக அந்த சிறகுகளின் சப்தம் என்கின்ற கவிதையிலே நான் உட்படுத்தியிருக்கிறேன். அதேபோல் கவிதை இலக்கியம் வேறு இலக்கியங்களிலிருந்து எவ்வாறு வேறுபடுகின்றது? கவிதை இலக்கியம் என்கின்ற போது, இலக்கியங்கள் என்கின்ற போது உங்களுக்கு தெரியும், நாவல், சிறுகதை, சரியா? அதே போல கட்டுரைகள், கவிதை எல்லாம் இலக்கியங்களாக பார்க்கப்படுகின்றது. எனவே இங்கு கவிதை என்பது இலக்கியங்களின் அரசி என்று சொல்வார். இலக்கியங்களின் அரசி அல்லது தோற்றுவாய், அதாவது இலக்கியங்களுக்கே ஆரம்ப புள்ளியாக இருந்தது கவிதை தான். அது சங்க காலத்திலிருந்து தான், நான் திரும்ப அதான் சொல்லி, சங்க காலத்திலிருந்து ஊற்றெடுக்க ஆரம்பித்து தான் இப்போது நவீன கவிதை, பின்னவீனத்துவ கவிதை என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே இப்போ நாவலை எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு தெரியும், அது புத்தகத்தை பார்க்கும்போது, நாவலை பார்க்கும்போதே அது எண்ணிக்கை, அதாவது பக்க எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். அது ஒரு கருத்தை ஒரு தொடர்நிலையாக கொண்டு செல்வது. அது சிறுகதையும் ஓரளவு ஒரு குறிப்பிட்ட பக்கங்களை கொண்டது, அதாவது அது நீண்டு கொண்டே செல்லும். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வாசகரின் போக்கிற்கு மனநிலைக்கு ஏற்றவாறு அது முடித்துவிடும். ஆனால் கவிதை என்பது அந்த நேரம் கூடுதலாக செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த நேரத்திலே பல்வேறுபட்ட மாற்றங்களை உள்ளத்துக்குள் எழுப்பக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக ஒரு கவிதையை நான் சொல்லலாம்னு நினைக்கின்றேன். அது சமூகம் சார்ந்த ஒரு கவிதை தான். பாருங்க, நான் கவிதையை சொல்லுகின்றேன். தேயிலை இடுக்கினிலே இடுப்பில் பலமின்றி இலை கொய்யும் தாய், கவ்வாத்து வெட்டியே கைரேகை தேய்ந்த தந்தை, தன்மானம் இழந்து தலைகுனிந்து உழைப்பதெல்லாம் தன் மகனால் தலை நிமிரவே, சாதாரண தரமுறை சாமர்த்தியமாய் படித்த மகன் ஏறாத கணிதத்தால் ஏறுகிறான் கொழும்புக்கு, கொச்சிக்கடையில் கொத்து ரொட்டி போடும் மன்னனும் கொம்பனி தெருவில் சிகரெட் விற்கும் தம்பியும் இப்படி வந்தவர்கள்தான். மெத்த படித்து நித்தம் உழைத்து நிம்மதி பெருமூச்சு விடும் பட்டதாரிகளே, கிட்டும் அறிவினை சட்டைப்பையில் பதுக்கும் திட்டத்தை கட்டுடையுங்கள், பெற்ற பட்டத்தை இயலாதவர் வானத்திலும் பறக்க விடுங்கள், தானாக உயரும் பட்டமும் எம்மவர் வாழ்க்கை மட்டமும் என்கிற போது நான் ஒரு நிமிடத்திற்குள்ளாகவே அந்த அதாவது கல்வியின் முக்கியத்துவம். இப்போ நிறைய பேர் அந்த மெக்ஸ் இல்லாத ஆக்கள் நிறைய பேர் இருந்தது. நான் ஏனைய பாடங்களில் திறமை இருக்கும், ஆனால் கணிதம் அவர்களுக்கு வராது. நானும் அப்படிதான். கணிதத்தில் குறைந்த பெறுபேறுகளை பெற்று அதற்கு பிறகு மீண்டும் பரீட்சை எழுதிதான் இந்த நிலைக்கு நான் வந்திருக்கிறேன். அந்த சறுக்கல் ஏற்படுகின்ற போது என்ன செய்வார்கள் என்று கேட்டால், பல்வேறுபட்ட ஆலோசனைகள் வரும். நீங்கள் கொழும்புக்கு போக வேண்டும், அதாவது மலையகத்தை பொறுத்தவரை அடுத்ததாக தரம் 1லிருந்து 10 வரை படிக்கணும், 11, அதுக்கு பிறகு ஏலவல்ல கொழும்புங்கிற அடிப்படையில் ஒரு மாறுதல் ஏற்படணும். அதில் மாறுதல் ஏற்படணும். எனவே அந்த அடிமை நிலை மாற வேண்டும். எனவே அதற்கு கற்றவர்கள் என்று தன்னை சொல்லிக்கொள்ளக்கூடியவர்கள் கண்டிப்பாக என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர்களுக்கு உதவ வேண்டும். அந்த விடயத்தை இந்த கவிதை ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள் வெளிப்படுத்துகின்றது. அதுதான் அந்த கவிதை என்பது உடனடியாக உள்ளத்தில் ஒரு கிளர்ச்சியையும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. எனவே ஏனைய இலக்கியங்களை விட கவிதை என்பது முக்கியத்துவம் உடையதாக காணப்படுகிறது. உங்களின் படைப்பினூடாக சமூகத்திற்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் எதனினூடாக ஆரம்பித்தது? ஏன் இந்த ஆர்வம்? ஆரம்பத்தில் சிறு வயதில் இருக்கும்போது இந்த ஆர்வம் பெரிதாக என்னுள் ஏற்படவில்லை. தரம் 1லிருந்து 5 வரை படிக்கும் போதெல்லாம் எந்த ஒரு அது தொடர்பாக தெரியாது நமக்கு. நாம் வெறுமனே ஒரு 5 வாக்கியங்கள் எழுதுதான் படித்திருப்போம். அதுதான் நமக்கான அந்த இலக்கிய அறிவாக இருக்கும். அந்த வசனங்கள் எழுதுவது. திரும்ப தரம் 6லிருந்து நாம் படிக்கும்போது தான் இலக்கியத்துக்குள் நுழைவோம். ஒரு கதை வாசிப்போம், ஒரு கட்டுரையை வாசிப்போம், கவிதையை வாசிப்போம். எனவே இருக்கின்ற போது எனக்கு அந்த இயல்பாகவே தமிழின் மீது ஒரு ஆர்வம். அந்த ஆர்வத்தை எப்படி சொல்லணும்னா, எனது மகளுக்கு தமிழ் பேர் தான் வைத்திருக்கிறேன். திகழினி என்கின்ற ஒரு பேர் தான். நிறைய பேர் சொல்லியிருப்பாரு, ஏன் இப்படி வைக்கிறீங்க, ஸ்டைலாக வைக்கலான்ட்டு. எனக்கு தமிழின் மீது உள்ள ஆர்வம்
ஒவ்வொருவரும் அவர் வைக்க வேண்டும் என்கிற ஒரு ஆலோசனை நான் கொடுத்துருக்கேன் நிறைய பேருக்கு. எனவே அந்த தமிழின் மீது உள்ள ஆர்வம் தரம் 6லிருந்து எனக்கு ஆரம்பித்து விட்டது. எனவே தெரியும், ஆரம்ப காலங்களில் வந்த பத்திரிகைகளை வாசிப்பது, அப்படியே வாசித்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் உயர்தரம் கற்கின்ற போது அதில் உயர்தர தமிழ் பாடத்தை நாம் எடுக்கின்ற போது, அதாவது கலைத்துறையில் தமிழ் பாடத்தை இருக்கும்போது அதில் நிறைய கட்டுரைகள், கவிதைகள் எல்லாம் அப்போதுதான் பரிச்சயமாகின்றது. இலக்கியம் என்றால் இதுதான் என்று. எனவே அதனை தொடர்ந்து பல்கலைக்கழகத்துக்கு சென்ற பிறகுதான் அங்கு ஒரு பெரிய என்ன சொல்வது, அதே ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் நிறைந்த அந்த நூலகத்துக்கு சென்ற பிறகு, அதே போல் எமது விரிவுரையாளர்களோட ஆலோசனை நாம் படிக்கும்போது நம் பாடசாலையில் கற்கின்ற விடயத்தை விட பல்கலைக்கழகத்திலே அது வித்தியாசம். அவர்கள் அது விரிவுரையாக தான் இருக்கும், இது வகுப்பு அல்ல, விரிவுரை. எனவே விரிவுரையாக சொல்லும்போது கவிஞர்களை பற்றி, அந்த இலக்கியத்தை பற்றி அவர்கள் படிப்பிக்கும்போது, இந்த நேரத்தில் சேனா யோகராசா, ரகுபரன், அஸ்ரப் போன்ற விரிவுரைகளை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். எனவே அவர்கள்தான் இந்த இலக்கியத்தின் மீது ஒரு ஈடுபாட்டை ஏற்படுத்தினார்கள் என்று கூற வேண்டும். எனவே அந்த வாசிப்பு பழக்கம் சரியான பல்கலைக்கழகங்களிலே கூடுதலாக நான் நூலகத்துக்கு போவது வழக்கம். பரீட்சை கால பகுதியிலும் நூலகத்தில் இருப்பேன். பரீட்சை பாடங்களை விட நான் தேடி படிப்பது அதிகம். எனவே அந்த வாசிக்க நிறைய கவிதைகள் வாசிக்கும் போது நமக்குள் ஒரு வித்தியாசமான ஒரு திறமை, அதாவது அந்த விடயங்கள் தான், அந்த விடயங்கள் எம்மின் மூலமாக எமது இயல்புக்கு ஏற்றவாறு ஒரு புதிய பரிணாமத்தை எடுத்தது. எனவே ஆரம்பத்தில் எழுதி சும்மா காட்டுவது, நண்பர்களுக்கு காட்டுவது, விரிவுரையாளர் காட்டுவது, நல்லா இருக்கு அப்படின்ட்டு. அவர்கள் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது முகநூலில் நான் பதிவிட்டேன். முகநூலில் நிறைய கருத்திடல்கள் வந்தபோது நமக்கு நம்பிக்கை ஏற்பட்டது. நிறைய குழுமங்களில் போட்டிகள்லாம் நடைபெறும். அந்த குழுமங்களுக்கு கவிதை எழுதுவது, அதில் வெற்றியீட்டுவது. எனவே அப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே அந்த முகநூலில் பதிந்த எல்லா கவிதைகளையும் ஒன்றிணைத்து தான் அந்த சிறகுகளின் சப்தம் என்கின்ற கவிதை நூலை வெளியிட்டேன். எனவே அந்த நூலுக்கு உண்மையிலேயே அந்த சாகித்ய விருது கிடைக்கும் என்று நான் நினைக்கவில்லை, கிடைத்தது. அப்போதுதான் எனக்கு புரிந்தது, நான் எழுதுவதும் கவிதை தான் என்கின்ற ஒரு நிலைமை. அந்த அங்கீகாரம் கிடைக்கும் போது தான் நம் எழுதுவதெல்லாம் கவிதை இல்லை. வந்தால் அவள் தந்தால் முத்தம் அப்படிங்கிற சும்மா சாதாரண ரைமிங்கில் எழுதுறதெல்லாம் கவிதை என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது அல்ல இலக்கியம் என்பது. அதுக்கு மேலதிகமாக தேடி இப்போது அந்த மொழி செழுமையடைந்திருக்கிறது. எனவே இந்த வாசிப்பு பழக்கம், அதே போல் அந்த தேடல்கள் தான் என்னை ஒரு கவிஞனாக அல்லது ஒரு இலக்கியவாதியாக சமூகத்தின் மீது அக்கறை உள்ளவனாக மாற்றியது இந்த வாசிப்பு தான். அதாவது A-level கலைத்துறைங்கிற ஒரு பிரிவு இருக்குது. இந்த கலைத்துறையை தேர்ந்தெடுக்காதீங்க, இந்த காமர்ஸ் படிச்சா, மேக்ஸ் படிச்சா நீங்க ஒரு ப்ரொஃபஸர் ஆவீங்க அப்படிங்கிற ஒரு நியதி இருக்குது. இந்த கலைத்துறையை தேர்ந்தெடுக்க வேணா, நீங்க எதிர்காலத்துல ஒண்ணுமே செய்யலாம் போயிடும் அப்படின்னு. இதனுடைய கருத்து, இதுக்கு என்ன கருத்து சொல்லணும்னு அது நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஏனென்றால் அதாவது சொல்வது ஒவ்வொருத்தர், அதாவது ஒரு கையில் 5 விரல்களும் ஒரே மாதிரி இருக்காது. அதே போல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இயல்பு திறமை இருக்கும். அப்போ ஒரு கல்வி என்பது தனக்குள் இருக்கின்ற தனித்த ஆற்றலை வெளிக்கொண்டு வருவதுதான் கல்வி. எனவே அப்படி தரம் 1லிருந்து 11 வரை படிக்கும்போது அவர்கள் ஒரே படத்தை தான் படிப்போம். ஆனால் A-level வரும்போது, அதாவது உயர்தரம் வரும்போது அதற்கு பல்வேறுபட்ட, அதாவது கலைத்துறை, வர்த்தகத்துறை, விஞ்ஞானத்துறை, கணிதத்துறை போன்ற துறைகளுக்குள் செல்லலாம் என்கின்ற ஒரு நிலைப்பாடு ஏற்படுகின்ற போது, எந்த துறையை தெரிவு செய்வது என்கின்ற போது ஆசிரியர்கள் என்ன சொல்வது, அது அவர்கள் வருமானத்தோட அடிப்படையில், பொருளாதாரத்தோட அடிப்படையில், நீங்கள் டாக்டர் ஆனால் நல்லா சம்பாதிக்கலாம், அதே போல் இன்ஜினியரான நல்லா சம்பாதிக்கலாம். அப்போ டாக்டர், அதாவது சயின்ஸ் செஞ்சவங்க எல்லாமே டாக்டர் ஆகிட்டாங்களா, சரியா, மேக்ஸ் செஞ்சவங்க எல்லாமே இன்ஜினியர் ஆகிட்டாங்களா, ஒரு கேள்விக்குறி தான். நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டால், அந்த மாதிரி அவர்கள் தெரிந்த அறிவுக்கு ஏற்றவாறு அவர்கள் காமர்ஸ் செஞ்சிருப்பார்கள், அவர்கள் கலைத்துறை சார்ந்திருப்பார்கள். எனவே அந்த அறிவை மாணவர்களுக்கு பூத்தக்கூடாது. முதலில் எல்லா விடயங்களையும் சொல்ல வேண்டும். கலைத்துறை என்றால் இப்படி தான், வர்த்தகத்துறை என்றால் இப்படி தான், எல்லா அறிவையும் சொல்லிவிட்டு உனக்கு இதில் எந்த திறமை இருக்கிறதோ அதை நீ தெரிவு செய்து கொண்டு அந்த விருப்பத்தை அவர்களையே தெரிவு செய்வதற்கு நாம் விட்டுவிட வேண்டும். ஆனால் இங்கு அப்படி இல்லை. நிறைய பேர் அந்த கல்வியகங்களை நடத்துகிறார்கள். இன்னும் அந்த கல்வியகத்துக்கு ஆள் சேர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த துறை செய்தால் நல்லது, அந்த துறையை செய்தால் நல்லது. எனவே இதில் நிறைய மாணவர்கள் வீணாகி கொண்டிருக்கிறார்கள். எனவே தனக்கு இருக்கின்ற திறமை வேறு, ஆனால் கிடைத்த பிரிவு வேறு என்கிற அடிப்படையில் சாதாரணமாக ஓயலில் சாதாரண பெறுபேரை பெற்றவன் கலைத்துறைக்கு 3A எடுத்து யூனிவர்சிட்டி போயிடுறான். ஆனால் நல்ல பெறுபேரை பெற்ற ஒரு மாணவன் வேறு தனக்கு பொருத்தமில்லாத வேறொரு துறையை எடுத்துவிட்டு வேலை வாய்ப்பும் இல்லாமல் கல்வியும் இல்லாமல் இருக்கின்ற நிலைமை ஏற்படுகின்றது. எனவே தனக்கு என்ன திறமை இருக்கிறதோ அந்த திறமையை நோக்கி தான் என்ன செய்ய வேண்டும், மற்றவர்களை ஆட்படுத்த வேண்டும். அது கற்றவர்களும் சரி, ஆசிரியர்களும் சரி, அப்படி செய்ய வேண்டும் என்பது என்னது இது. எனவே கலைத்துறையில் சாதித்தவர்கள் நிறைய இருக்கிறார்கள். கலைத்துறை என்னுமே நினைப்பது அது சாதாரணமாக, அதாவது குறைந்த பெறுபேறுகளை பெற்றவர்கள் தான் அந்த அது அல்ல. எனவே இப்போ சாதாரணமாக நிறைய விஞ்ஞான பட்டதாரிகளாக இருக்கலாம். ஒரு கடிதத்தை எழுத்துப்பிழை இல்லாமல் எழுத சொல்லுங்களேன் பார்ப்போம், முடியாது. எனவே அது ஒரு திறமை,
ஒரு கட்டுரை எழுதுவது, கவிதை எழுதுவது அவர் திறமை. எனவே திறமை பல்வகையிலே அதுதான் கல்விங்கிறது பல்வேறுபட்ட துறைகளாக பகுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவர்கள் இப்போ மூளையில் வலது மூளை இடது மூளை என்று சொல்வார்கள் தானே. எனவே வலது மூளை ஒரு பக்கம், அதாவது என்ன சொல்வது, கலைத்துறை சார்ந்த செயற்பாட்டை உடையதாக காணப்படும். இடது மூளை வந்து இந்த சயின்ஸ், அதாவது தொழில்நுட்ப ரீதியாக. எனவே அந்த வலது மூளை இயங்கக்கூடிய, அதாவது வலது மூளை தான் ஒருத்தனுக்கு சிறப்பாக செயற்படுது என்றால் அவன் கலைத்துறையை தான் என்ன செய்ய வேண்டும், தீர்மானிக்க வேண்டும். அது அவன் தெரிவு அவனுக்கு விட்டு விட வேண்டும். எனவே மற்றவர்கள் அதில் புகுந்து அவன் வாழ்க்கையை திசை திருப்பது என்பது ஒரு என்ன சொல்வது, அது ஒரு பாவமான செயல் என்று தான் நான் பார்க்கிறேன். தாய்மொழி கற்றல் செயற்பாடுகளுக்கு எவ்வாறு துணை நிற்கின்றது? அது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அதாவது இப்போது நாம் கற்றல் என்பது நாம் என்ன செய்கின்றோம், ஒரு விடயத்தை தெரிந்து கொள்வது, டேட்டா, அதாவது தகவல் பரிமாற்றப்படுவது தான் கல்விங்கிறது சொல்கிறோம். அதன் அடிப்படையில் நாம் எந்த துறை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கூட அந்த கற்றல் செயற்பாடின் போது நாம் சிந்திப்பது தாய்மொழி தான். அது தமிழாக இருக்கலாம், சிங்களமாக இருக்கலாம், ஆங்கிலமாக இருக்கலாம். சிந்தனை எதனோடு சம்பந்தப்பட்டது என்று கேட்டால் அது தாய்மொழியோடு கூடியதான் காணப்படும். எனவே அந்த நிறைய என்ன சொல்வது, இந்த உலகத்தில் சாதித்தவர்கள், அதிகமாக சாதித்தவர்கள், உதாரணமாக அப்துல் கலாம் எடுத்துக்கொள்ளலாம். அவர் படித்தது, அவர் ஒரு விஞ்ஞானியாக இருந்தார், ஜனாதிபதியாக கூட இருந்தார். எனவே ஒரு சமூகத்தில் அங்கீகாரத்தை பெற்றிருந்தார். அப்துல் கலாமை தெரியாதவர்கள் யாரும் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு அவர் சிறந்த ஒரு விஞ்ஞானியாக, ஒரு நல்ல ஒரு மனிதராக இருந்தார். எனவே அவர் கற்றது தாய்மொழியில் தான். அதே போல் உங்களுக்கு தெரியும் கார்ல் மார்க்ஸ் மூலதனம் என்கின்ற ஒரு நூலை எழுதியவர். அதே கம்யூனிசம் என்கின்ற சித்தாந்தத்தின் தந்தையாக இருக்கக்கூடியவர். எனவே அவர் அந்த மூலதனம் என்கின்ற நூலை தனது தாய்மொழியான ஜெர்மனியில் தான் எழுதியிருக்கின்றார். அவர் நினைத்திருந்தால் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கலாம், எல்லாருக்கும் சேர்க்க வேண்டும் என்று. ஆனால் ஒரு உண்மையான ஒரு சிந்தனை பூர்வமாக, சரியா, சிந்தனை பூர்வமாக அல்லது நாம் சிந்திக்கக்கூடிய மொழி என்பது அது தாய்மொழி தான். எனவே தாய்மொழியை விடுத்து வேற்றுமொழியில் நாம் இருக்கின்ற போது அந்த கற்றல் செயற்பாடில் ஒரு என்ன சொல்வது, ஒரு தடங்கல்கள் ஏற்படும். எனவே தாய்மொழியில் தான் கற்க வேண்டும் என்பது எனது விருப்பம். ஆனால் நிறைய பேர் என்ன செய்கின்றார்கள் கேட்டால் அது ஒரு ஸ்டைலாக, அது ஆங்கிலத்தில் கற்றால் தான் அது ஒரு எனது சமூகத்தில் மதிக்கப்படுவார்கள். ஒரு இடத்தில் நம்ம ஆங்கிலத்தில் பேசிவிட்டோம் என்றால் அது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்வது, ஒரு பெரிய ஒரு கெத்து என்று சொல்லிக்கொள்வார்கள். எனவே ஆங்கிலம் என்பது ஒரு மொழிதான், அது அறிவு அல்ல. ஆங்கிலம் என்பது மொழிதான், அது அறிவு அல்ல. எனவே ஆங்கிலம் சாதாரண பார்த்தால் ஆங்கிலம் ஒரு சர்வதேச மொழியாக இருந்ததுக்கு காரணம் அந்த மொழியில் உள்ள சிறப்பு அல்ல. ஆங்கிலேயர்கள் உலகத்தை உலகத்தில் உள்ள மூலை முடுக்கெல்லாம் ஆண்டார்கள். எனவே அவர்கள் நோக்கம் தனது மதத்தை பரப்ப வேண்டும், அதே போல் மொழியை பரப்ப வேண்டும். அதன்படியாக தான் நாம் இப்பொழுது ஆங்கிலத்தை ஒரு இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே இப்படி இருக்கின்ற போது ஆங்கிலம் என்கின்ற மொழி அந்த பிரித்தானியர் என்ற அந்த அரசியல் ரீதியான பல்வேறுபட்ட நிலைமை, அதாவது நிறைய நாடுகளை கைப்பற்றி இருந்தார்கள். எனவே அந்த மதத்தை பரப்ப வேண்டும், மொழியை பரப்ப வேண்டும் என்கின்ற அவர்களது எதிர்பார்ப்பு தான் நிறைவேறியிருக்கின்றது. அதனால தான் நாம் இந்த ஒரு சர்வதேச மொழியாக நாம் அங்கீகரித்திருக்கின்றோம், பேசுகின்றோம். ஆனால் இருந்தாலும் கூட அந்த மொழி தனித்த ஒரு மொழி அல்ல, அது பல்வேறுபட்ட மொழிகளின் கலவை. கூடுதலாக லத்தீன் மொழி சொற்கள் தான் அதிகமாக அதில் இருக்கின்றது, பரவி இருக்கின்றது. எனவே அந்த மொழி சிறப்பு அது என்பது சரி, ஆனால் ஏனைய மொழி தாழ்ந்தது என்பது சொல்வது அது குறையான ஒரு விடயம். எனவே எமது தாய்மொழி காலம் காலமாக, அதாவது நாம் இந்த உலகத்தில் உள்ளவர்களாம் தமது தாய்மொழியில் பேசுகின்றார்கள். நாம் தான் மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியில் பேசுகின்றோம். தமிழ் மொழி அத்தகையது. எனவே ஏனைய மொழிகளை விட செம்மொழி அந்தஸ்தை பெற்றது தமிழும் ஒன்று. எனவே இலக்கணம், இலக்கியம் விரைவி காணப்படுகின்ற மொழி என்பது தமிழ் மொழி, எமது தாய்மொழி. எனவே அதனை உண்மையிலே நாம் கற்றல் செயற்பாடுகளில் அல்லது கற்றலில் இந்த மொழியை பிரயோகித்து கற்கும்போது சிறந்த ஒரு வளர்ச்சி அடையலாம் என்பது எனது எதிர்பார்ப்பு. நீங்கள் ஒரு தமிழ் ஆசிரியர் என்ற ரீதியில் இலக்கிய தமிழிற்கும் இலக்கண தமிழிற்கும் இந்த வேறுபாட்டை கூற முடியுமா? இலக்கணம், இலக்கியம் அப்போ பார்க்கும்போது பாருங்கள், இந்த இலக்கணமும் இலக்கியமும் தான் மொழி. இப்போ நம் ஒரு கலைத்துறை மாணவர்களை எடுத்துக்கொண்டால் அந்த கலைத்துறை மாணவர்களோட பாடத்திட்டத்தில் இலக்கணமும் இருக்கின்றது, இலக்கியமும் இருக்கின்றது. பகுதி வினாத்தாள் 1 இலக்கியங்கள் காணப்படுகின்றது, வினாத்தாள் 2 இலக்கணங்கள் காணப்படுகின்றது. இந்த இலக்கணமும் இலக்கியமும் சேர்ந்தது தான் மொழி. அப்போ இலக்கணம் என்றால் என்ன, இலக்கியம் என்றால் என்னங்கிற ஒரு கேள்வி எழும்போது, இப்போது இலக்கணம் என்பதை பார்ப்போமே. உதாரணமாக ஒரு குழந்தை எத்தனை வயதில் பேச ஆரம்பிக்குது? ஒரு 2 வயதுன்னு வைங்களேன். அப்போ 2 வயது. எனவே அந்த குழந்தை அந்த சொற்களை மூளையில் சேவ் பண்ண அதை கூடுதலாக பெற்றோர்கள் அந்த குழந்தையிடம் பேச 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 அதிகமாக பேசும்போது உடனடியாக பேச துவங்கிடும். அது ஏன்னா அந்த சொற்கள் களஞ்சியப்படுத்தப்படுறதுனால. எனவே அது பேசும்போது அம்மா எனக்கு சோறு வேணும் அப்படிங்கும்போது அது நினைத்து பேசுவதில்லை. அம்மா என்பது எழுவாய், சரியா, சோறு என்பது செயற்படு பொருள் என்று நினைத்து பேசுவதில்லை, அது பேசுது. எனவே அது பேசுகின்ற அந்த விடயத்தை தான் மொழியியலாளர்கள் இது எழுவாய், இது செயற்படும் பொருள், இது பயனில்லை என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். எனவே இலக்கணம் என்பது இப்படி தான் இருக்க வேண்டும் என்பது அல்ல, இப்படிதான் விதி அல்லது, இப்படி தான் இருக்கின்றது என்பது தான் இலக்கணம். எனவே அந்த இலக்கணத்தை பிரயோகித்து தான் நாம் இலக்கியத்தை படைக்கின்றோம்.
இப்போ நம்ம ஒரு வசனம் எழுதுகின்றோம் என்றால் அது அந்த வசனத்தில் ஏதாவது பிழை எதுவும் நிகழக்கூடாது, அது வலுவற்ற ஒரு முறையில் எழுதுறதுக்கு எதை யூஸ் பண்ணுவோம், எதை பாவிப்போம் பாருங்கள். இதுலேயே நானும் பேசும்போது அந்த யூஸ் பண்ணுவோம் தான் வருது. அந்தளவு தூரம் நம்ம ஆங்கிலத்துக்குள் எவ்வளவு தூரம் நம்ம ஆங்கிலம் கலக்காமல் தூய தமிழில் பேசுவோம் என்று நினைத்தாலும் கூட முடியாமல் இருக்கின்றது. அந்தளவு தூரம் ஆக்கிரமித்து விட்டது. எனவே அப்படி இருக்கின்றது. மாணவர்கள் இந்த இலக்கியத்தையும் இலக்கணத்தையும் எவ்வாறு இலகுவாக கற்றுக்கொள்வது? அது எனது கல்வியகத்தில் எழுகை கல்வியகம் என்கின்ற ஒரு கல்வியகம். அதாவது நான் படித்தது உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இளமானி, முதுமானி, முது தத்துவமானி என்றாலும் கூட இலங்கையை பொறுத்தவரை அது பெரிய ஒரு குறைபாடு. படித்தது ஒன்று, பார்க்கும் தொழில் வேறொன்று. நான் படித்தது மொழி, சரியா, ஒரு கலைத்துறையில் ஒரு மாணவன். ஆனால் நான் தொழில் புரிவது பிரதேச சபையில் அபிவிருத்தி உத்தியோகஸ்தராக. எனவே நான் படித்ததற்கும் புரியும் தொழிலுக்கும் ஒரு வேறுபாடு இருக்கின்றது. இருந்தாலும் கூட நாம் படித்த விடயத்தை எமக்குள் வைத்திருக்காமல் அதனை மாணவர்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக தான் எழுகை கல்வியகம் என்கின்ற ஒரு இணைய வகுப்பை நான் ஆரம்பித்தேன். எனவே அந்த இணைய வகுப்பு உண்மையிலேயே இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் இருக்கின்ற அதிகமான நூற்றுக்கணக்கான மாணவர்கள், எல்லா இடங்களிலும் தமிழ் பேசக்கூடிய மாணவர்கள் அதிகமாக கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு வருடமும் நிறைய பெறுபேறுகள் வருகின்றது, உயர்தட்டு நிறைய மாணவர்கள் எல்லா பல்கலைக்கழகங்களிலும் எனது மாணவர்கள் இருக்கின்றார்கள் என்பது எனக்கு சந்தோஷமும் பெருமையும் கூட. எனவே அவர்களுக்கு கற்பிக்கும் போது நான் சொல்லுவது என்னவென்று கேட்டால், இப்போ பரீட்சை என்றால் என்ன? பரீட்சை என்பது தமது ஞாபகத்திறனை பரீட்சிப்பது தான். இப்போ ஏனைய நாடுகளில் தொழில்நுட்பம் அவங்க ப்ராக்டிக்கலாக, அதாவது ஒரு செயற்பாடு ரீதியாக தான் செய்வார்கள், ஜப்பான் போன நாடுகளில். ஆனால் இலங்கையை பொறுத்தவரை அது என்னது, வாசித்து சப்பித்து போவது தான். அதாவது பரீட்சை என்பது அந்த பாடமாக்கிய விடயங்களை ஒப்புவிப்பது தான், அதுதான். அப்போ எனவே அதுதான் நமக்கு வாய்த்திருக்கின்றால் அதற்கேற்ற மாதிரி படிப்பிக்க வேண்டும். எனவே முதல் அறிவை கொடுக்க வேண்டும், அதுக்கு பிறகு அதுக்கான டெக்னிக்கை கொடுக்க வேண்டும். உதாரணமாக இப்போ நீங்கள் படிக்கும்போது அந்த ஆவர்த்தன அட்டவணை ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஐதரசன், ஈலியம், இலிதியம், பெர்லியம், போரன், கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். அதுக்கு நம்ம ஒரு ஷார்ட் படிச்சிருப்போம். அப்போ நம்ம HH, லண்டன், BBC, நொட் ஆஃப் ஃப்ரைடே, நானும் நீயும், எம்ஜிஆர் அல்ல, சிலுக்கு பக்கத்தில் சிவாஜி, கூல்ட்ரிங்க்ஸ் இருந்தது, கண்ணால் கண்டேன். அப்போ அதை சொல்லும்போது எது வந்துடும், அந்த மூலங்கள் எல்லாமே ஞாபகத்தில் வந்துடும். அந்த மாதிரி நான் கேட்டால் நிறைய அந்த மாதிரி மாணவர்களுக்கு, அதாவது இப்போ சொல்கிறது இலக்கணம் வந்து கஷ்டம்னு சொல்கிறாங்க. அதனே இலக்கணம் என்றாலே கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கும் இலக்கணமாக நான் மாட்டியிருக்கிறேன். உதாரணமாக பார்த்தோம்னா ஒரு உதாரணம் சொல்கிறேன். உதாரணமாக தமிழ் மொழியில் உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள்னு பார்க்குறோம். அந்த உயிர் ஒலி, மெய் ஒலி, அந்த சவுண்ட், சரியா, சத்தம். இப்போ அதில் இப்போ உயிரெழுத்துக்களை பிரதானமாக 8 வகையாக பிரிக்கிறோம். அதாவது சவுண்ட் அடிப்படை, அதாவது ஒளியின் அடிப்படையில், சரியா. அது இதழ் குவிந்த உயிர், இதழ் குவியா உயிர், முன்னுயிர், பின்னுயிர், இடையுயிர், மேலுயிர், கீழுயிர், நடுவுயிர், அந்த மாதிரி இருக்குது. அதே போல் மெய்யெழுத்துக்களை நம்ம என்ன செய்கிறோம், பிரிக்கிறோம். எனது ஈரிதழ் ஒலி, ஈரிதழ் ஒலி, நுனியண்ண ஒலி, வளைனா ஒலி, பல்லொலி, அந்த அடிப்படையில் 6-7 வகையாக பிரிக்கிறோம். எனவே இதை நம்ம பரீட்சையில் கேட்பாங்க. உதாரணமாக முன்னுயிர் கீழே நோட்டு முன்னுயிர் அப்படின்னு கேட்பாங்க. அதில் எழுத்த சொல்லணும். அப்போ அது எப்படி முன்னுயிர், மேலுயிர், கீழுயிர், நடுவுயிர்லாம் எப்படி சம்மந்தப்படுது என்று கேட்டால், உச்சரிப்பின் அடிப்படை. நம்ம நாக்கு இருக்குதுன்னு, அதாவது ஒரு எழுத்து நம்ம உச்சரிக்கணும் என்று கேட்டால் சுவாசப்பையிலிருந்து வர்ற காற்று நமது பேச்சுறுப்புகளால் என்ன செய்யுது, வெளிப்படுத்தப்படுது. அதில் உயிரெழுத்துக்கள் என்பது ரொம்ப முக்கியமானது. உயிரெழுத்துக்களில் வந்து நம்ம எப்படி அந்த எழுத்தை உச்சரிக்கணும் அப்படின்னு கேட்டால், நாக்கு இருக்குதுனே, நாக்குண்ட விரைப்பு தன்மை அடிப்படையிலையும் நாக்கு மேல் நோக்கி கீழ் நோக்கி அசைகின்ற அடிப்படையிலும் நம்ம ஒளி அடிப்படையில் பிரிக்கிறோம். அதன் அடிப்படை முதலாவது நாக்கின் விரைப்பு தன்மை அடிப்படையில், அதாவது அந்த எழுத்தை உச்சரிக்கும் அது நமக்கு தெரியாது. நாக்கு இப்போ ஆனா உச்சரிக்கும் போது நாக்கின் எந்த பகுதி, நாக்கின் முன்பகுதி விரைப்படைதல், நாக்கின் இடைப்பகுதி விரைப்படைதல், நாக்கின் கடைப்பகுதி விரைப்படைதல்ங்கிற மாதிரி இருக்கும். அப்போ மாணவர்கள் பரீட்சையில் நான் வந்துருச்சு, இப்போ முன்னுயிர்னா எனது நாக்கின் முன்பகுதி விரைப்படைதல். அப்போ கையை வச்சு பார்க்கணுமா, இயலாது. அப்போ நான் என்ன செய்யணும், டெக்னிக்ஸ் கொஞ்சம் சொல்லிக் கொடுக்குறது. அப்போ எப்படி சொல்கிறது, உதாரணமாக சொல்கிறாந்தா, இப்போ முன்னுயிர், முன்னே இட்டிலியில் ஈ எறும்பு ஏறியது. முன்னுயிர், முன்னே இட்டிலியில் ஈ எறும்பு ஏறியது. அப்போ முன்னேனா முன்னுயிர், இட்டிலியில்னா முதலெழுத்து ஈனா, ஈயண்ணா, எறும்பு ஏனா, ஏறியது ஏன்னா, முன்னுயிர். அடுத்து பின்னுயிர்னா பின் உண்டியலில் ஊசி ஒன்றை ஓட்டினேன். அப்போ பின்னுயிர், பின்னா எனது பின்னுயிர், உண்டியலில் ஊனா, ஊசி, ஊவண்ணா, ஒன்றை ஓனா, ஓட்டினேன், ஓவண்ணா, சரியா. இடையுயிர், இடை அம்மாடி ஆத்தாடி. அப்போ இடையுயிர் ஆனா ஆவணா. அப்புறம் முதல் எழுத்து மட்டும் சேர்க்கணும். அதே போல் மெய்யெழுகள் எடுத்துக்கிட்டால் நம்ம பார்க்குறோம். இப்போ வளைனா ஒலி உங்களுக்கு தெரியும் தானே, ல, ந, மவளவுல அதெல்லாம் வரும். அப்போ வளைந்த டயரை ஆணழகன் தள்ளினான். இப்போ வளைந்த டயரை ஆணழகன் தள்ளினான் போது வளைந்தங்கெல்லாம் அது வளைனா ஒலி ஞாபகம் வந்துடும். ஆண் அப்படிங்கிறது என்னென்ன வருது, அழகன் அப்படிங்கிறது ல வருது, தள்ளினான்களே இல் வருது. இப்போ அந்த இதுக்குள்ளே வந்துடுது, விளங்குதா. இப்போ அந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், அந்த அப்படி பார்க்கும்போது இப்போ மாணவர்கள்ட்ட கேட்டால் சொல்லுங்கள், முன்னுயிர்னா என்ன சொல்லுங்க அப்படின்னா, முன்னேற்றில் இரும்பு ஏறின்னு தான் சொல்லுவான். முன்னுயிர் என்னது, முன்னுயிர் வந்து இட்டிலியில் ஈ எறும்பு ஏறியது, ஊ ஈனா ஈனா ஊனா ஊனா தான். ஆனால் அவன் என்ன சொல்லுவான்னு கேட்டால் அதை தான் சொல்லுவான். ஏன்னா அப்படி மனப்பாடம் ஆயிரும். எக்ஸாமுக்கு ஒரு கேள்வி கேட்டால் அதை சொல்லல அந்த விட அதில் இருக்கும்.
விளங்குதா? அப்போ இப்படியே வந்து நம்ம வந்து இலகுபடுத்துறது. ஆனால் அவனுக்கு விஷயத்த சொல்லிடணும், இதுதான் விரைப்படைகிற அடிப்படையில் இருக்குது. அதே போல் மேலுயிர் கீழுயிர் நடுவுயிர் என்பது வந்து நாக்கு அசைகிற அடிப்படையில் என்ன சொல்கிறது, நாக்கு மேல் நோக்கி அசைதல், கீழ் நோக்கி அசைதல், நியூட்ரலாக இருக்கிறது, அதாவது சொல்கிறது சமதரையில் நிற்கிறது, அந்த மாதிரிலாம் இருக்கும். சரியா? இப்போ அதில் வந்து இப்போ மேலுயிர்னா மேலே இந்தியா ஈழம் உருப்படும் ஊர், அதில் நீங்கள் முதல் எழுத்தெல்லாம் சேர்த்துக்கணும். சரியா? அதே போல் கீழுயிர்னு கீழே அம்பாந்தோட்டை ஆடு மேய்க்கணும், அம்பாந்தோட்டை ஆனாவும் ஆவணம் வந்துடும். சரியா? நடுவுயிர் வந்து நடு எண் ஏடு ஒன்று ஓடமானது. அப்போ அந்த முதல் எழுத்தெல்லாம் நீங்கள் சேர்த்தீங்கன்னா அந்த எழுத்துக்கள் வந்துடும். ஒவ்வொன்றையும் 4 எழுத்துக்கள் இருக்கும். அப்போ இந்த மாதிரி என்னன்னு கேட்டால் மாணவர்கள் வந்து பரீட்சையில் வெற்றியீட்டுவதற்கு இலகுவான முறையில் நம்ம கற்பிக்கும் போது அவர்களுக்கு என்ன செய்வது, இலகுவாக விளங்கும். அதே போல் இப்போ திருக்குறள் எடுத்துக்கோங்களேன். திருக்குறள் இருக்கும், நமக்கு அது பெரிய ஒரு சுமையாக இருக்கும். நிறைய பேர் சாய்ஸில் விட்டுருவாங்க, ஐயோ அது திருக்குறள் ஆகணும், 10 திருக்குறள்கள் நம்ம படிக்கணும். இப்போ அதில் நம்ம பார்த்தோம்னா ராமேச்சுங்கிற அதிகாரத்தை எடுத்துங்களேன், 10 குறள் பாடமாக்கணும். அப்போ அந்த ஓர்டரில் ஞாபகத்தில் இருக்கணும். இப்போ குறள் 10 ஓர்டரில் ஞாபகம் இருக்கணும். அது 3 குறள் என்னென்ன சொல்லுது, அடுத்த 3 என்ன அப்படிங்கிற ஒரு விலையும் இருக்குது. இப்போ அதுக்கு நான் என்ன சொன்னால், முதல் சொல்ல இது பண்ணி இப்போ கருவி வன்மையானது பிரித்தால் தெரிக்கும் அரண்மதிலில் செயற்கை அறிவில் பழுது முறைப்பாடு அப்படிங்கிற அந்த முதலாவது சொல்லலாம் சேர்த்து ஒரு லிங்க் பண்ணி ஒரு 11வது திருக்குறளாக அதை எடுத்துடுறது. எக்ஸாமுக்கு வந்து என்ன செய்யணும், இந்த கருவி வன்மையானது பிரித்தால் தெரிக்கும் அரண்மதியில் செயற்கை அறிவில் பழுது முறைப்பாடுங்கிறத எழுதிட்டு நேரடியாக அதை இப்போ கருவின்னு வைங்களேன், கருவியும் காலமும் செய்யும் அறுவினையும் மாண்டது அமைச்சு. அடுத்து வன்மையானதை வன்கண் குடிகாத்தல் கற்றறிதல் ஆழ்வினைகள் 5 மாண்டது அமைச்சு. தெரிதலும் தேர்ந்து செயலும் ஒருதலையாய் சொல்லலும் வல்லது அமைச்சு. அறநறிந்தாண்டாம் இந்த சொல்லல் எஞ்சாலும் திறனை தெரிச்சு துணைன்ட்டு 10 குறள் இப்போ நான் 2011 எக்ஸாம் செஞ்ச இப்போ பாடமாக்குனது. இப்போ இன்னும் ஞாபகத்தில் இருக்குன்னா அந்த டெக்னிக் தான். அந்த டெக்னிக்கின் மூலமாக அந்த விடயத்தை மாணவர்களுக்கு சொல்லும்போது அவர்கள் கஷ்டப்பட மாட்டாங்க. இலகுவாக என்ன செய்யலாம்னு கேட்டால் அவங்க மொழியறிவு இருக்குன்னு அவசியம் இல்லை, ஏன்னா ஞாபகத்திறன் வரணும், அப்படியே ஈஸியாக நம்ம கொண்டு போயிடலாம். அதே போல் இலக்கியங்களும் அப்படி தான். இலக்கியங்களை அவங்க கதையாக சினிமாவை நம்ம உபயோகித்துக் கொள்ளலாம், காணொலிகளை கொடுக்கலாம். அப்படி சொல்லும்போது இலகுவாக மனதில் பதியக்கூடியதாக இருக்கும், பெரும் சிறப்பாக வரும் என்பது எனது நம்பிக்கை. அது வெற்றி அடைந்து கொண்டிருக்கிறது. ரொம்ப அழகாக வந்து விரிவுபடுத்தியிருந்தீங்க. அதோட மட்டும் இல்லாமல் இந்த எழுத்து பிழைக்கும் உச்சரிப்பு பிழைக்கும் உள்ள அந்த வித்தியாசம், அதோட வேறுபாடை பற்றி சொல்ல முடியுமா? அதாவது எழுத்து பிழை, அதாவது உச்சரிப்பு பிழை. இப்போ நிறைய எப்படி சொல்கிறது, இப்போ நான் காரணங்கள் வளைனா ஒளின்னு சொல்கிறது, வளைனா ஒளி. அப்போ அது என்னது, நாக்கு என்ன செய்யும் கேட்டால் நாக்கு வளைந்து நடு அன்னத்தை தொடர்றது தான் வளைனா ஒளி. சரி, அதில் ல இருக்குது அந்த சிறப்பு உலகரம். அதே போல் ழ, சரி, ழ அந்த உச்சரிப்பில் தான் வித்தியாசப்படுது. ஆனால் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு கேட்டால் அதுக்கு பேர் வைக்கிறது. குண்டு லானா, மௌலவு லானா, கால் லானா அப்படின்ட்டு என்னது அப்படி பேர் வைக்கிறது. அதே போல் அப்படி இல்லாட்டி இப்படி சொல்லுவாங்க, சிங்கள லானா, தமிழ் லானா, சரியா, ஆங்கில லானா. ஏன்னா அதில் தமிழ்களை இந்த இல்லைனா வருது, ஆங்கிலங்களை மற்ற லானா வருது. அப்படி அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த உச்சரிப்பில் தான் மாறுபடுத்தணுமே ஒழிய அவங்க பேர் வைக்கிறாங்க அதுக்குன்னு, அது பிழை. சரி, அதனால் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால் மாணவர்களுக்கு வந்து உச்சரிப்பு முறையை நம்ம விளங்கப்படுத்தணும். இப்படி அதை முதல்ல சொல்லிடணும். எனது இப்படி வந்து வளைனா ஒளினானது நாக்கு என்னது வளைந்து நடு அன்னத்தை தொடணும். நுனி அன்ன ஒளினானது நாக்கு என்ன செய்யணும், என்னது முன்னோக்கி என்னது அன்னத்தை நுனி அன்னத்தை தொடணும். சரியா? அப்போ உதட்டு பல்லொலினா என்ன, சரியா, அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யணும்னு கேட்டால் நம்ம கொஞ்சம் விளங்கப்படுத்தி அந்த டெக்னிக்கும் கொடுக்கும்போது அவங்க பிடிச்சிக்குவாங்க. எனவே அது இலக்கணம் வந்து அவ்வளோ கஷ்டமானதாக இருக்காது. சரியா? அதுதான் ரொம்ப முக்கியம். எனவே இப்படி நம்ம இருக்கின்ற போது அதே போல் நிறைய பேர் வாசிக்கிறது இல்லை. மாணவர்கள் வாசிப்பு அப்படின்னா அந்த சிலபஸை மட்டும் யோசிச்சுருக்காங்க. இல்லை, நிறைய வாசிக்கணும். அதை கடந்து சிலபஸை கடந்து நம்ம வாசிக்கும்போது நிறைய சொற்கள் நமக்குள் வரும். எனவே அது சொற்கள் களஞ்சியப்படுத்தப்படும். எனவே இலகுவாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டால் ஒரு மொழி புலமையாளர்களாக மாறலாம். வாசிப்பு ரொம்ப முக்கியங்கிறது அந்த இடத்துல. எழுத்துப்புழை, உச்சரிப்பு பிழை எல்லாமே மாறுறதுக்கு வந்து வாசிப்பும் தேடலும் ரொம்ப முக்கியம். இறுதியாக நீங்கள் தந்த அந்த படைப்பில் அந்த வரிகளில் சாதாரண மொழி பயன்படுத்தி இருக்கின்றீர்களா அல்லது எழுத்து மொழி படைத்திருக்கின்றீர்களா? அதை பற்றி கொஞ்சம். அதாவது முதலாவது வலியோடு போராடு நண்பா, அது முழுமையாக ஒரு எழுத்து தான். சரி, வலியோடு போராடு நண்பா, வெளிநீரில் நீராடு நண்பா, புலி நீயடா புதர் பாரடா, காலம் வரும் பதுங்கி போயடா, அவமானம் வெகுமானம் நண்பா, தடைகளை தகர்த்திரி தெம்பா அப்படிங்கிற மாதிரி போய்கொண்டிருக்கும். இதில் பாருங்கள் எல்லாமே ஒரு எழுத்து மொழி நடை தான். ஆனால் இந்த பாடல் ஒரு விரல் புரட்சிங்கிற பாடல் கொஞ்சம் வித்தியாசம். எத்தனையோ பேருக்கு தான் ஓட்டு போட்டு பார்த்தோம், மாற்றம் வரும்னு காத்திருந்து தோத்தோம், கொட்டும் மழையில் கொளுத்தும் வெயிலில் எவ்வளோ காலம் உசுரை காத்தோம். அப்போ உசுரை அதனால அப்போ இதெல்லாம் என்னென்னு கேட்டால் அது இயல்பாக அந்த பாடல் வந்து இளைஞர்களுக்கு இலகுவாக போய் சேர்ந்துடும். அது அந்தளவு கடினமான மொழியும் இல்லை. இது வந்து இளைஞர்களுக்கு மட்டுமல்ல சாதாரணமானவர்களுக்கும் போய் சேரணுங்கிற அடிப்படையில் நாட்டார் பாடல் சாயலில் தான் அந்த பாடலை எடுத்திருந்தோம். எனவே அந்த ரெண்டுக்கும் இடையான வித்தியாசம் அது கொஞ்சம் எழுத்து நடை கூடுதலாக இருக்கின்றது. இந்த பாடல் வந்து கொஞ்சம் நாட்டார் சாயலில் இயல்பான மனிதர்கள், அதாவது மக்கள் பேசக்கூடிய சாதாரண மொழி நடையில் அது இருக்கின்றது. அதுதான் இந்த பாடலோட வெற்றி என்று நான் சொல்வேன்.
சரி, அது இப்போ சின்ன ஒரு நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார், நண்பர் ஒருத்தர் இருக்கார். அவரோட மகன் இந்த பாடலை அடுத்து முணுமுணுத்து கொண்டு பாட்டு படிக்கிறது, அப்பா ஒரு பிரிச்சு போடுப்பா அப்படிங்கிற மாதிரி அதை போய் சேர்ந்துருச்சு. அந்த பாடல் எத்தனையோ காலம் தான் ஓட்டு போட்டு பார்த்தோங்கிற அந்த லிரிக்ஸ், அந்த வரி சேர்ந்துருச்சு. இப்போ அதுதானே நமக்கு மகிழ்ச்சி. அப்போ அந்த பாடல் நம்ம படைத்த படைப்பு மக்கள் மத்தியில நிலை பெற்று இருக்குங்கிறது தான் அது வெற்றி. எனவே கலைஞனுக்கு தேவையான கலைஞனுக்கு அதுதான் ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம், சந்தோஷம். எனவே அது எனக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கின்றது. இதில் நிறைய கலைஞர்கள் இதில் இருக்கிறார்கள். வெறுமனே பாடல் நான் எழுதி கொடுத்ததும் பாடல் வந்து விடாது. எனவே அதற்கு உழைத்தவர்கள் நிறைய பேர். அது உண்மையிலே இந்த இடத்தில் நான் அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அதில் முக்கியமாக இந்த பாடலுக்கு இசையமைத்தவர் தினேஷ்குமார். அது எனது பல்கலைக்கழக நண்பன். சரி, நல்ல ஒரு இசைத்துறையில் சாதிக்கக்கூடிய ஒருத்தர் தான் தினேஷ்குமார். அவர் இசையும் அமைப்பார், பாடலும் பாடுவார். இனி வழியோடு போராட நண்பா இசையமைத்தது அவர் தான், பாடியதும் அவர் தான். அதே போல் ஒருவிரல் புரட்சிக்கு இசையமைத்ததும் அவர் தான், பாடியதும் அவர் தான். அவர் முக்கியமானவராக காணப்படுகின்றார். அதே போல் அனுஷ்யன், அவர் ஒரு சொல்லிசை கலைஞர், ரெப் நல்லா அழகாக படிப்பார், சொல்லிசை கலைஞர். அவரும் பொழுது மாணவராக ஒரு பல்கலைக்கழகத்தில் மாணவராக கற்றுக்கொண்டிருக்கிறார். எனவே அவர் திறமை அலாதியானது. எனவே நாங்கள் 2 பாடல்களிலும் ஒரு ஹைலைட் என்னன்னு கேட்டால், அதோட முக்கியத்துவம் என்னன்னு கேட்டால், 2 பாடல்களும் இடையில் ரெப் இருக்கும், சொல்லிசை இருக்கும். சரியா? எனவே அந்த சொல்லிசை என்பது மக்கள் கலை, நேரடியாக அந்த அச்சொட்டாக மக்களோட மனதில் நிலைநிறுத்தக்கூடியதாக இருக்கும். எனவே அவர் திறமையானவர். அனுஷ்யன் என்கின்ற ஒரு கலைஞர் திறமையானவர். அது மாத்திரமின்றி அவர் ஷார்ட் ஃபிலிம், அதாவது நிறைய குறும்படங்களில் நடித்த ஒரு நடிகரும் கூட. சரியா? படித்து கொண்டிருக்கிறார். காரைத்தீவை சேர்ந்தவராக காணப்படும். இவர் மண்டூரை சேர்ந்தவர். யார்? மட்டக்களப்பை சேர்ந்தவர் தான். யார் என்று கேட்டால் தினேஷ்குமார். எனவே அவர் ரொம்ப முக்கியமானவராக காணப்படுகின்றார்கள். அதே போல் இந்த பாடலை நாம் என்னதான் ஒரு கொண்டு வர வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்தாலும் கூட நிதி பிரச்சனை ஒரு சிக்கலான ஒரு நிலைமை ஏற்படுகிறது. எனவே அதற்கு நிறைய பேர் அதற்கு பங்களித்திருந்தார்கள். திலகேஸ்வரன் ஆசிரியராக இருக்கலாம், மண்பரசன் ஆசிரியராக இருக்கலாம், மங்களகுமார், ருக்ஷன், அதே மாதிரி திஜானன் போன்ற நிறைய பேர் என்னன்னு கேட்டால் அதற்காக நிதியை வழங்கியிருந்தார்கள். சிறிய தொகையாக இருந்தாலும் கூட அது பெரிய ஒரு உதவியாக இருந்தது அந்த நேரத்தில். எனவே அதான் நான் படைப்பை கொண்டு வர என்கின்ற எண்ணம் மட்டும் நமக்கு இருந்தால் போதும். அது இயல்பாக ஏதோ ஒரு வகையில் இந்த பிரபஞ்ச சக்தியின் மூலமாக கண்டிப்பாக அது வெளிக்கொண்டு வர முடியும் என்பது எனது முடிவு. அதே போல் இந்த பாடலுக்கு அங்கீகாரம் கொடுத்தவர்கள், அதாவது நாம் ஒரு படைப்பை படைத்துவிட்டு வெறுமனே குறை சொல்லுக்கு, அதாவது ஊடகங்களுக்கு எந்த ஒரு வெளிச்சத்தையும் கொடுக்கவில்லை, ஊடகங்கள் கண்டுகொள்ளவில்லை. எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படுங்கிற அந்த வாசகத்தை உண்மையிலே நினைக்கணும். ஏன்னா இப்போ நான் இந்த ஊடகத்துக்கு வந்ததுக்கு காரணம் அவர்கள் கொடுத்த வாய்ப்பை விட நான் கேட்டு பெற்றது தான். எனவே அவர்களுக்கு தெரியாது, கண்ணுங்கருத்தமாக இருக்க மாட்டாங்க. எனவே ஊடகங்களை நாடி நாம் முற்பட. அதே போல் மலையகம்.lk என்கின்ற அந்த முகநூல் பக்கமும் நிறைய கலைஞர்களை ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கின்றது. எனவே அந்த ஆர்ஜே தனா என்கின்ற ஒருவர் இருக்கின்றார், ஒரு கலைஞர். அதே போல் சமூக பற்றாளர். எனவே அவரது துணையும் எனக்கு கிடைத்திருந்தது. அதே போல் நிறைய நண்பர்கள், எமது பார்வையாளர்கள் எல்லாம் சேர்ந்த ஒரு கலவை தான் இந்த பாடலின் வெற்றியாக நான் பார்க்கிறேன். உங்களின் அடுத்த கட்ட படைப்புகள், அடுத்த கட்ட திட்டங்கள் வெற்றிகரமாக நடாத்தப்பட வேண்டும். அதோடு மட்டும் இல்லாமல் நான் கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே ரொம்ப நேர்த்தியாக பதில் சொல்லியிருந்தீங்க. அதற்காக தமிழே வணக்கம் குழு சார்பாக மனமார்ந்த நன்றிகள். ரொம்ப நன்றி. உண்மையிலேயே ஒரு கலைஞனுக்கு தேவைப்படுவதெல்லாம் பாராட்டும் அதே போல் அங்கீகாரமும் தான். எனவே இந்த செவ்வி, இந்த நேர்காணல் கிடைத்தது என்பது எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. எனவே இதே போல் பல்வேறுபட்ட கலைஞர்களை இந்த ஆதவன் கொண்டு வர வேண்டும், அதாவது வெளிக்கொணர வேண்டும், பல்வேறுபட்ட கலைஞர்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.